கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஏற்ற காலத்தில் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், எனக்காக ஒரு பொக்கிஷங்களை திறக்கிற தேவனா இருக்கிறாரு. இந்த மாதத்துல நான் கடன் கொடுக்க, கடன் வாங்காத இருக்கும்படியாக கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். வார்த்தை வைத்து எங்கெங்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அங்க ஒரு பெரிய ஒரு மாறுதலையும் விடுதலையும் காண முடியும். எங்க அதிர்ஷ்டசாலி தான்? தேவன் யார் மேல அதிகமாய் கிருபையா இருக்கிறாரோ அவர்கள் இந்த உலகத்துல அதிர்ஷ்டசாலியாய் மாறுவார்கள். தேவன் ஆசீர்வாதம் இத்தனை நாள் இருக்குன்னா இத்தனை மாதங்கள் வேலை. இந்த மாதம் விசேஷமாய் இந்த பிப்ரவரி மாதம் ஏற்ற காலத்துல உனக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை என் தேவன் தர வல்லவராக. ஆனா இந்த மாசம் நீ நினையாத ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க போறீங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்வார். 2026 நிச்சயமா கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை தருவார். வாய் தர சொல்லுங்க பார்க்கலாம். அறிக்கை இடுங்க, டைம் கொடுங்க. தேவன் செய்கிற நீ பேசுகிறத உன் பக்கத்துல இருக்க சத்துரு பல ஆண்டுகள் தடுத்த அந்த சத்துரு பாப்பான், என்ன இவன் இப்படி சொல்ற, அவளுக்கு என்ன அவ்வளவு தைரியமானு. உன்னோடு இருக்கிற தேவன் பெரியவர். வேலை ஸ்தலத்தில் வந்து திட்டி இருப்பாங்க, நீ சரியா வேலை செய்யலன்னு. இன்னைக்கு பெற்ற அபிஷேகம் இனி இந்த வாரங்கள்ல வேலை ஸ்தலத்தில் நீ பார்ப்ப. அவன் வாங்குறவன் கடைசி வரையும் வாங்கிட்டு தான் இருப்பான். நீ கொடுக்க ஆரம்பிச்சுன்னா கர்த்தர் உன்னை கொண்டு அநேகருக்கு கொடுக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். அநேகருக்கு கொடுக்கும்படியாக. ஒரு வேலை நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ வேலை செய்யறத காட்டிலும் நீ பிசினஸ் தொழில் பண்றனா தேவனுக்கு பெருமையா இருக்கும். என் பிள்ளை பல பேருக்கு என்ன பண்றான், ஆகாரத்தை போஷிக்கத்தக்க, பல குடும்பத்தை ஆளத்தக்கதாக ராஜாவா வைக்கிறான். உன் சொந்தத்துக்கு உன் சகோதர தாய் தகப்பனுக்கு யார் ஒருத்தர் அதிகமாய் உன் சொத்துக்களை அழிக்கிறியோ உன் சொத்துக்கள் தானாய் சேர ஆரம்பிக்கும். போய் 100 ரூபாய் உன் சகோதரி பார்த்துட்டு, உன் சகோதரனை பார்த்துட்டு, உன் தாய் தகப்பனை பார்த்துட்டு, உன் பிள்ளைய பார்த்துட்டு, உன் கைகளில் கம்மியா தான் இருக்கும், கொடுத்து வச்சுக்கப்பான்னு சொல்லி பாரு. நீ ராஜாவாய் மாறுகிற. அவர்கள் ஆளத்தக்கதான கிருபையை நீ போடுகிற. இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, கைகளை வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? ஏற்ற காலத்தில் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த மாதம் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். கர்த்தர் என் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிப்பார். வாயை திறந்து சொல்லுங்க. உங்க வாயை திறந்து, நான் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஏற்ற காலத்தில் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், எனக்காக ஒரு பொக்கிஷங்களை திறக்கிற தேவனா இருக்கிறாரு. இந்த மாதத்துல நான் கடன் கொடுக்க, கடன் வாங்காத இருக்கும்படியாக கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். வாக்குத்தத்தம் ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தை இல்லாம நம்மளால் ஜீவிக்க முடியாது, நம்ம வாழ்க்கையில பிழைக்க முடியாது. வார்த்தை வைத்து எங்கெங்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அங்க ஒரு பெரிய ஒரு மாறுதலையும் விடுதலையும் காண முடியும். எங்க வார்த்தை உள்ளதோ அந்த இடத்துல விடுதலை உண்டு. இந்த ஒரு நாள் இங்க சபையில கேட்டுட்டு நீயும் கடந்து போனீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கும். இந்த ஆசீர்வாதம் உங்களோடு நிலைத்து நின்று நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும் என்றால் அந்த வசனத்தை தினந்தோறும் ஒரு முறையாவது சொல்ல வேண்டும். வேத வசிப்பு உண்டு. யார் ஒருவர் தேவ சமூகத்துல அதிக நேரம் காத்திருக்கிறீங்களோ, தேவனோடு இணைந்து இருக்கிறீங்களோ, ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கீங்களோ, பெரிய பெரிய காரியங்களை நீங்க சாதிக்க முடியும். இந்த உலகத்துல சொல்லுவாங்க லக்கி பர்சன், இன்னொருத்தர பர்சன் தரித்திர பிள்ளை, இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க அதிர்ஷ்டசாலிப்பா. எங்க அதிர்ஷ்டசாலி தான்? தேவன் யார் மேல அதிகமாய் கிருபையா இருக்கிறாரோ அவர்கள் இந்த உலகத்துல அதிர்ஷ்டசாலியாய் மாறுவார்கள். சொல்லுங்க இயேசுவே. கடந்த மாதம் என் வாழ்க்கை முழுவதும் நெருக்கமாய் காணப்பட்டது. ஏற்ற காலத்துல உங்களுடைய ஆசீர்வாதத்தை இந்த மாசம் நீ கொடுப்பதற்காக நன்றி அப்பா. கையிட்டும் செய்யும் எல்லா காரியங்களையும் நீ ஆசீர்வதிப்பதற்காக நன்றி அப்பா. பொக்கிஷங்களையும் ஆசீர்வாதத்தையும் இந்த மாதம் நான் காணப்போவதற்காக நன்றி அப்பா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் 2வது இன்னைக்கு ஸ்பெஷலான தலைப்பு என்னன்னா, கடன் கொடுக்கலாமா, வட்டிக்கு விடலாமா, தப்பா, அதனால ஆசீர்வாதம் போயிடுமா அப்படின்னு இது ஒரு டாபிக். முதல் வாக்குத்தத்தத்தை நம்ம முதல் தியானித்து அது கூட சேர்ந்து இந்த வசனத்தை பார்ப்போம். வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை வரும். மழை இல்லாம இல்லை, ஆனா ஏற்ற
காலத்துல வருகிற மழை தான் அந்த நிலத்திற்கு, அந்த தேசத்திற்கு ஆசீர்வாதம். ஒரு விவசாயம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப கிணறு, போர் எல்லாம் இருக்குது. இன்னும் முக்காவாசி இந்திய தேசத்துல இருக்கிற விவசாய நிலங்கள் எப்படிப்பட்ட நிலங்கள் என்றால், மழை வானத்தை பார்த்த பூமியா தான் இருக்கும். விதைக்கும் பொழுது மழை வரணும், விதைச்சி வளரும் பொழுது மரம் இருக்கணும், அதிகமா இருக்கக்கூடாது, லெவலா இருக்கணும். அறுவடை பண்ணும் பொழுது மழை இருக்கக்கூடாது, வெயில் காலமா இருக்கணும். இதுதான் ஏற்ற காலம். கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள் எல்லாம் மாறினது. அம்மா உள்ள வரும்போது போனை ஆஃப் பண்ணி சைலண்ட்ல போடுங்க. ஏற்ற காலத்துல வருகிற மழை அதிகமா பெஞ்சிச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, பயிரெல்லாம் நாசமா இருக்கு, மானியம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. நம்ம நினைப்போம் சாதாரணமா இருக்குன்னு. ஒரு விவசாயிக்கு ஒரு முறை விவசாயத்துல நஷ்டமானா அந்த ஒரு ஆண்டு காலம்ல 3 ஆண்டு அவன் கஷ்டப்படணும். நம்மள மாதிரி சேர்த்து வச்சதெல்லாம் அவங்கெல்லாம் கிடையாது. இருக்கிறத போட்டு வானத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. அதிகமா வெயில் அடிச்சாலும் பிரச்சனை, கருகி போயிடும். கம்மியா வெயில் அடிக்கணும். ஆனா கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இயற்கைகள் மாற்றப்பட்டிருக்கு. போன வருஷம் ஏப்ரல் மேல வெயில அனுபவிச்சிங்களா? இல்லை. அந்த கத்திரி வெயிலே பார்க்காதபடி மழை, குளிர் அப்படியே கடந்து போயாச்சு. இந்த ஆண்டு ஆரம்பத்திலே பனி, இதுவரையும் காணாத ஒரு பனி. அமெரிக்காலையும் ரஷ்யாலையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கர ஊரடங்கு உத்தரவு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, குழாவை எப்போதும் திறந்து வைத்துட்டே இருங்க, நல்லா ப்ரீத் பண்ணுங்க, அனலா இருங்க, ஹீட்டர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல இருக்காதீங்க, கடந்து போங்க. ஏன்னா மரணம், அவ்வளோ ஒரு பனி இருக்கணும். அது காலையில மட்டும்தான் இருக்கணும், மாலையில இருக்கக்கூடாது. வெயில் இருக்கணும், அது மதிய வேலையில தான் இருக்கணும், முழு நேரம் இருக்கக்கூடாது. மழை இருக்கணும், அது ஏற்ற நேரத்தில் மட்டும்தான் இருக்கணும். அதிகமாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வான வெடிப்பு நிறைய பேர் இப்போ கேள்விப்பட்டு, மேக வெடிப்பு, மேக வெடிச்சல், இதெல்லாம் கேள்விப்பட்டதில்லை. ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே இடத்துல கொட்டப்பட்டு, இந்த பாலைவன தேசத்துல எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா மழை வந்து அங்கெல்லாம் தண்ணியே பார்த்ததில்லை. ஏன் இவ்வளோன்னு சொல்றேன்னா, ஏற்ற நேரத்தில் ஒரு காரியம் வந்து அதான் ஆசீர்வாதம். கல்யாண வயசுல கல்யாணம் ஆனா அந்த பிள்ளைக்கு மரியாதை, இல்லைன்னா பாரம். கல்யாணம் ஆயிட்டு உடனே குழந்தை பிறக்கலைன்னா, ஏற்ற நேரத்தில் குழந்தை பிறக்கலைன்னா அவமானம், பாரம் போயிட்டு அவமானத்துக்கு நேரம் கடந்து போகும். பிள்ளை வயிற்றுலேருந்து பிறந்த வெளியே வந்த உடனே ஆணு கத்தணும், கத்தலைன்னா அந்த பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை. ஏற்ற நேரத்தில் பேசணும், இல்லைன்னா ஊமை. ஏற்ற நேரத்தில் நடக்கணும், இல்லைன்னா ஊனம். நல்லா படிக்கலைன்னா முட்டாள், பைத்தியம். ஏற்ற காலத்தில் படிச்ச உடனே வேலை கிடைக்கலன்னா நீ தண்டசோர். ஏற்ற நேரத்தில் கிடைக்கணும். நான் படிச்சு முடிச்சுன்னு வேலை இருக்கணும், நான் வீட்டுக்கு போனோம் எனக்கு சாப்பாடு கிடைக்கணும், வேலை முடிச்சு வந்தேன்னு எனக்கு ரெஸ்ட் கிடைக்கணும். ஏற்ற நேரத்தில் நமக்கு எப்போ ரெஸ்ட்னா, எல்லா வேலையும் முடிச்சு ரெஸ்ட் இருக்க மத்தியில் ஒன்றும் ரெஸ்ட் கிடைக்கும் தவிர, ரெஸ்ட் உண்மையாக உடம்புக்கு தேவைப்படும் பொழுது உண்மையான ரெஸ்ட் நமக்கு கிடைக்காது. ஏற்ற நேரத்தில் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம், ஏற்ற நேரத்தில் தேவன் கொடுக்குற பிளெஸிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம அதை இழந்து போயிருக்கிறோம். எத்தனை பேர் சொல்லுவேன் எனக்கு எல்லாம் கரெக்டா, எனக்கு எல்லாம் நடக்குதுன்னு? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒருத்தரும் சொல்ல முடியாது. நீ நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றாதான் இருக்கும். பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறோம்னா கரெக்ட் டைம்ல கட்டுறோமா? கட்ட முடியல, அவமானம். வட்டி கரெக்ட் டைம்ல கொடுக்குறோமா? கொடுக்க முடியல, அவமானம். எல்லாம் அவமானப்பட்டு எல்லாத்தையும் செய்யறோம். ஆனா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? உண்மையா தேவ கரம் உங்க மத்தியில இருக்குன்னா, தேவனுடைய ஆசீர்வாதம் இத்தனை நாள் இருக்குன்னா, இத்தனை மாதங்கள் வேலை. இந்த மாதம் விசேஷமாய் இந்த பிப்ரவரி மாதம் ஏற்ற காலத்துல உனக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை என் தேவன் தர வல்லவராக. சொல்லுங்களேன், இந்த மாதத்துல எனக்கு ஏற்ற காலத்துல என் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஏற்ற காலத்தில் கொடுக்கறது தேவன் கடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். அது கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது கொடுத்து தான் ஆகணும். ரூல், இந்த பிள்ளை பிறந்தா இப்படி நடக்கணும் போகணுன்ட்டு. அது நடக்கலைன்னா பிரச்சனை. அடுத்தது ஒரு ஆசீர்வாதம், கையிட்டும் செய்யும் எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிக்கிறேன்னு. நம்ம கையிட்டு செஞ்சா நல்ல காரியம் கூட என்ன ஆகிடும்? நாசமா போய் நிற்குது. சமையல் செய்வீங்க, நல்லா செய்யறது தான், எல்லாம் சொந்தக்கார மத்தியில் தான் தீஞ்சு போவோம். கேட்டால் சொல்லுவீங்க அடுப்பு சரியில்லை. கடந்த வாரம் வந்து பொங்கலுக்கு வந்து லீவுக்கு வந்து எங்கள் பிரதர் வீட்டில் வந்து எல்லாரும் ஃபேமிலியாக கெட்டு கெதராக போனாங்க. எல்லாம் எங்களுக்கு முன்னாடி போயிட்டு சினிமா பாட்டெலாம் போட்டு கேட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பிரியாணி ஆக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் லேட்டாக மதியானத்துக்காக உள்ளே போகிறோம். பிரியாணி செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாம் எக்ஸ்பர்ட் தான். எங்கள் அக்கா நல்லா செய்வாங்க, எங்கள் அம்மா நல்லா செய்வாங்க, எங்கள் அண்ணி நல்லா செய்வாங்க. 3 எக்ஸ்பர்ட்டும் செய்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பச்சுன்னா அடி பிடிச்சிச்சு, பிரியாணி தீஞ்ச ஸ்மெல் அடிக்குது. என்னன்னு கேட்டால் எங்கள் அக்கா சொல்கிறாங்க ஸ்டவ் சரியில்லை. எங்கள் அம்மா சொல்கிறாங்க பாத்திரம் ரொம்ப மெலிசாக இருக்கு. நான் சொன்னேன் இதெல்லாம் இருக்கட்டும்,
தேவன் அதற்குண்டான ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு அன்னைக்கு கிடைக்கல. ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கையிட்டு செய்ய எல்லாம் இருக்கு, ஆனா என்னால சாப்பிட முடியல. சம்பளம் வருது, ஆனா கையில வரல. எல்லாம் கடத்துக்கு போகுது, குடிக்க போகுது, மருந்துக்கு போகுது. சில குடும்பத்துல அப்படியே வருமானம் முழுவதும் மருந்துக்கே போகும், வருமானத்துக்கு அப்படியே கடத்துக்கு போகும். சில பேருக்கு வருமானம் இல்லாத, செலவு இல்லாத மாதிரி இருக்கும், எப்படியோ லூஸ்ல போவோம். என்னன்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா, 2 சொந்தக்காரன் வந்து வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் டேரா போட்டுன்னு இருப்பான். எக்ஸ்ட்ரா ஒருபடி அரிசி தான், அது உன் பிள்ளைக்கு போக வேண்டியது யாருக்கோ போகுது, நல்லா போவோம். எங்க இந்த மாசம் லாஸ்ன்னு பாத்தீங்கன்னா 2 கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணிருப்பீங்க. பிரியாணிக்கு ஆசைப்பட்டு போயிருப்பேன், நான் மொயில் வச்சிருப்பேன். ஸோ ஒன்றும் இல்லைம்மா, ஒரு சொந்தக்கார வீட்டுக்குன்னு பக்கத்துல திருவத்தூருக்கு போவாங்க, இல்லை பக்கத்து தெருவுக்கு போயிட்டு வாங்களேன், குறைஞ்சது 200 ரூபாய் செலவு இருக்காது. கை பிரயாசம் உன்னால அனுபவிக்க முடியல. நம்ம சம்பாதிக்கிறது இந்த வயிற்றுக்கு தான், ஆனா அதற்கே இல்லாதபடி இருக்கு. ஏன் எங்க போகுது? ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிற. ஒருவேளை என் அன்பு சகோதரி சகோதரி, உன் குடும்பங்கள் ஏதோ ஒரு தடங்கள், உன் கையின் பிரயாசத்தை சாப்பிட முடியலையா? நான் செய்யற தொழில் நஷ்டமா போகிறது, என் பிசினஸ் நஷ்டமா போறது, வேலையில எனக்கு திருப்தி இல்லை, ஆசைப்பட்டு கட்டிட்டு வந்தேன், நான் பார்த்துதான் கட்டி வைத்தேன், ஆனா பையனும் சரியில்லை பொண்ணும் சரியில்லை, ஆசைப்பட்டு இந்த வீட்டை கட்டினேன், லாஸ், வீட்டுல வசிக்க முடியல, சொந்த வீட்டுக்குள்ள உள்ள இருக்க முடியல. அப்ப தேவ ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறேன்னு அர்த்தம். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். நீ இழந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். சொல்லுங்க, உபாகம் 28:12 படியாக கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். உன் கையின் பிரயாசம், இந்த கையை பார்த்தா, கையை பாருங்களேன், ஒன்னத்துக்கும் உதவாத கை இந்த உலகம் சொல்லும். ஆனா தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுக்கப்பட்ட கை ஆசீர்வதிக்கப்பட்ட கை. எனக்கு ஏன் இப்படி நடக்குது? எனக்கு வர்றதெல்லாம் சரியில்லையே, எனக்கு தான் இப்படி நடக்கும். நிறைய பேர் சொல்லுவீங்க, நல்லா சமையல் செய்வீங்க, சொந்த பந்தம் வரும்போது கண்டிப்பா சாப்பாடுல சொதப்போம். எங்கேயா நல்ல ட்ரெஸ் நல்லா போடுவீங்க, ஆனா சொந்த பந்தம் எங்கேயா வெளியே போகும்போது அந்த நல்ல ட்ரெஸ் பார்த்தா அழுக்குல இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு ஆசீர்வாதம், கையின் பிரயாசத்தை நீ இழந்து போயிட்டு, அதனால மற்றவங்க மேல குறை போடாதீங்க. ஏதோ ஒன்று ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறேன், நான் என்ன பண்ணணும்? இந்த மாசம் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் என் தேவன் ஆசீர்வதிக்கிறார். கரங்களை உயர்த்துங்களேன். உயர்த்தப்பட்ட ஒவ்வொரு கரங்கள் மேல என் தேவ வல்லமை இறங்குகிறது, என் தேவ ஆவியான இறங்குகிறார். இத்தனை நாள் நீ அநேக காரியங்களை இனி அநேக கொடுக்கும்படியாக உன் கைகளை ஆசீர்வதிக்க போகிறார். 3வது ஆசீர்வாதம், இது 2 முதல் ஏற்ற காலத்தில் தேவன் கொடுக்க வேண்டிய கட்டாயம். கையிட்டு செய்ய வேண்டியது எனக்கு, நான் பிரயாசப்படுறது நடக்கணும். இது 2க்கு அப்புறம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயம், மிராக்கல். அதிர்ஷ்டம், எனக்கு லாட்டரியில எனக்கு வீடு கிடைச்சது, யாருக்கும் கிடைக்கல, எனக்கு சீட்டு கிடைச்சது, எனக்கு வந்த வாழ்க்கை நல்லா இருக்கு, ரோட்ல போன எது கிடைச்சது, நான் எதிர்பார்த்த இடத்துல எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சது, இந்த நன்மை கிடைச்சது. நான் முதல் 2 சொன்னது நினைச்சதே கிடைக்கல, கிடைச்சாலும் அது ஏற்ற நேரத்தில் கிடைக்கல. இப்ப சொல்றது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷங்களை, பொக்கிஷம் என்பது அந்த 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 பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ஒன்று வைரம் இருக்கலாம், தங்கம் இருக்கலாம். அதிர்ஷ்டம் சொல்லுவாங்கல்ல, சின்ன வயசுல அந்த கார்டு கிழிப்போம். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? அந்த கார்டில் ஒட்டி இருக்கும், அது மேலே தட்டு, டேப் ரெக்கார்டு, அப்புறம் 1 ரூபாய் நோட்டு, 5 ரூபா நோட்டு, அதிகப்பட்டியும் பார்த்தீங்கன்னா 20 ரூபா 50 ரூபா நோட்டில் பெரிய கார்டு, 10 காசு ஷீட் இருக்கும். கிழிக்கும் போது பார்த்தா ஆறுதல் பிரைஸ், ஒரு பள்ளி மிட்டாய் 2 கிடைக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சதுன்னா போதும், நான் ஊர் ஃபுல்லாக நான் கிழிச்சிட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சுரண்டர் லாட்ரி, அதே சுரண்டி பார்த்தா என்ன வரும்? அத்தனைக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கு. ஆனா எது எனக்கு கிடைக்கும் தெரியாது, அது உலகத்துல கிடையாது, பொக்கிஷம் கிடையாது, லக்கு. ஆனா தேவன் உனக்காய் பெட்டகம் வச்சுட்டாருன்னா, திறந்தா உனக்கு தான், அது உனக்கு தான் வச்சிருக்கிற. திறந்தனா உள்ள வருதெல்லாம் உனக்கு தான். எங்க பாஸ்டர் இத்தனை 2 ஆசீர்வாதம் ஏற்ற நேரத்தில் எனக்கு நினைக்க மாட்டுது. ஆனா இந்த மாசம் நீ நினையாத ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க போறீங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்வார். எப்படின்னா, உன் கரம் எப்படி இருக்கும்? மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய். கடன் கொடுக்கிறவன் கடன் கொடுத்தவனுக்கு முதலாளியாய் மாறுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாய் மாறுகிறான். ஒருவேளை இன்னைக்கு வந்திருக்கிற நண்பு ஜனமே, இத்தனை நாள் உன் கைகள் பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும்படியாக இத்தனை நாள் வாங்கி கொண்டே இருந்திருக்கலாம். இன்னைக்கு உன் கரங்களை கர்த்தர் ஆசீர்வாத, கரங்களை வைத்து சொல்லுங்க, என் கரத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். படிங்க, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போமா? இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் தேவன் உனக்கு நன்மை செய்வேன் சொல்லிட்டார், அதை செய்யற வரையும் நீடிய பொறுமையாயிருங்கள். இந்த வாக்கு தத்துவம் இத்தனை ஆண்டுகள் நீங்க வெறுத்து போயிருக்கலாம். இப்ப கர்த்தர் உன்னோட சொல்ற, நீடிய பொறுமை உனக்குள்ள வேணும். கேளுங்க இயேசுவே, வாய்த்தறது கேளுங்க இயேசுவே, உம்மிடத்துல இருக்கிற அந்த நீடிய பொறுமை எனக்கு கொடுங்கப்பா. நீர் எனக்கு நிச்சயமாய் கொடுப்பீர். சொல்லுங்க, என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீர் அப்பா, என் நினைவுகளை ஜெயமாய் மாற்றுவீர்,
எனக்கு பொக்கிஷங்களை ஆண்டவரே எனக்கு கொடுக்கிற தேவனப்பா, எனக்கு பொறுமையை கொடுங்க. நிறைய நேரம் அந்த பொறுமையை இழந்து போயிடும். கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா, எனக்கெல்லாம் கர்த்தர் செய்வாரா, அவரை நம்பி வந்தேன், எனக்கு கர்த்தர் என்னத்தை செஞ்சார், சபைக்கு ஏமா சபைக்கு வரல, எனக்கு கர்த்தர் என்ன செஞ்சார், நான் 4 வாரமா வரேன், எனக்கு கர்த்தர் என்ன செஞ்சார், நான் ஜெபம் பண்ற கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சார், நான் சபைக்கு போன கர்த்தர் எனக்கு செஞ்சார், கர்த்தர் எனக்கு செஞ்சார், என்ன செஞ்சார் என்ன செஞ்சார் கேட்குறீங்களே, நீங்க கர்த்தருக்கு என்ன செஞ்சீங்க? டிப்டப்பா வாழ்றது கர்த்தருக்கு பிரியமா? நீ வீட்டுக்குள்ள வாழ்றது கர்த்தருக்கு பிரியமா? அதெல்லாம் ஆசீர்வாதம், உன்னை வந்து மகிமைப்படுத்த அவர் விரும்புகிறார். நீங்க என்ன கர்த்தருக்கு செஞ்சீங்க? கர்த்தருக்கு நீங்க செய்கிற வரையும் நீங்க பொறுத்து இருக்கணும். நான் கர்த்தருக்கு என்ன செய்யணும் அடுத்து நான் சொல்ல வரேன். இதுவரையும் நீங்க என்ன செஞ்சீங்க, அதுவரையும் நீங்க பொறுத்து இருக்கணும். இத்தனை ஆண்டுகள் ஏன் என் வாழ்க்கையில் நடக்கல, ஏன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படல, ஏற்ற காலத்துல எனக்கு ஏன் கிடைக்கல, எல்லாம் கஷ்டப்பட்டு நெருக்கத்துல எனக்கு கல்யாணமும் லேட்டு, குழந்தையும் லேட்டு, பிறந்த குழந்தையும் சரியில்லை. ஒரு வீட்டில் போறோமா, கோடி கணக்கு சொத்து, கேன்சர் வியாதி, அவங்களுக்கு என்ன வயசு இருக்கணும், ஒரு 40 வயசு தான் இருக்கும். ஒரு சகோதரிக்கு கோடி கணக்கு சொத்து, அண்ணா நகர்ல பாஸ்டர் இட்டுட்டு போறாரு. அவங்க கேட்டேன், அம்மா என்னம்மா வருமானம் உங்களுக்கு? வரும் பாஸ்டர் மாசம் ஒரு 1 லட்ச ரூபா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாங்க. ஒரு மாசம் 10-12 லட்சம் வருமானமா, வாடகையே நிறைய வரும் பாஸ்டர். இன்னும் 2 பிசினஸ்க்கு அது கணக்கு தெரியல, பார்க்கணும். என்ன பிரச்சனைனா த்ரோட் கேன்சர், இவங்களுக்கு குழந்தை இல்லை, இவ்வளோ சொத்து இருக்கு. முதல் பிரச்சனை என்ன? கேன்சர். அடுத்த பிரச்சனை அவங்ககிட்ட கேட்குறேன், குழந்தை இல்லை. ஐயோ குழந்தை இல்லையா? கணவர் என்னங்க பிரச்சனை? கணவர் எங்க? அவரு இன்னொருத்தர் பொண்ணோட என்ன பண்ணியிருக்காரு, அங்க குடும்பம் நடத்துறாரு. அப்போ கணவனும் இல்லை, என்ன இருக்கு? பணம் இருக்கு. நான் கேட்குறேன், பையன் எங்க? பையன் தத்து எடுத்த பிள்ளையில என்ன பிரச்சனைனா, எடுத்து வளர்க்கும் போது தெரியல, வளர்ந்ததுக்கு அப்புறம் தெரியல, லைட்டா ஸ்பெஷல் சைல்டு, மைண்டு கொஞ்சம் அப்செட் ஆன, மூளை வளர்ச்சி கம்மி உள்ள புள்ள, வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. தத்து எடுத்ததும் சரியில்லை. நம்ம நினைப்போம்ல, தத்து எடுத்தது ஆண் குழந்தைய பார்த்து தத்து எடுத்தாங்க, தத்து எடுத்து கலர் ஆகுது, ஆனால் மூளை வளர்ச்சி இல்லை. அம்மா அப்பான்னு அந்த பிள்ளை என்ன பண்ண முடியல, கூப்பிடுகிற அந்த வார்த்தையை இவங்களால கேட்க முடியல. கணவன் சிநேகிக்க யாரும் இல்லை. அப்போதான் யோசிச்சேன், இந்த சொத்து வேணாம், ஒன்றும் வேணாம், சொத்து வந்துருச்சு, நோயும் வந்துருச்சு, நிம்மதியும் இல்லை, இது ஒரு வாழ்க்கையா? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பணம் முக்கியம் இல்லைம்மா, நிம்மதியோடு பிள்ளைங்களோடு உட்காந்து சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, இந்த ஆசீர்வாதம் எங்கேயும் காண முடியாது. அந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. நீங்க நீடிய பொறுமையோடு தேவன் தருவார். சொல்லுங்களா, ஏசப்பா நீ கொடுக்கிற வரையும் அதை தாங்குகிற பலனை கொடுங்க. சொல்லுங்க பார்க்கலாம், நெஞ்சில கை வச்சு, ஏசப்பா நீ கொடுக்கிற வரையும் அதை தாங்குவதற்கு எனக்கு பலனை கொடுங்க. நான் சொல்லுகிற வார்த்தையை நல்லா வாயை திறந்து சொல்றவங்க இன்னைக்கு ஸ்பெஷல் ஒரு பிளெஸிங்கை பார்த்துக்க போறீங்க. நேரில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் இந்த வசனத்தை அப்படியே சொல்லுங்க, அறிக்கை எடுங்க. எவ்வளவா நீங்க அறிக்கை எடுங்களோ அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். படிங்க. இப்படி இருக்க சகோதரனே, கர்த்தர் வருவளவும் நீடிய பொறுமையாயிருங்கள், நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று, பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார். நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார். உண்மையாவே தேவன் மேல பற்று வச்சிருக்கீங்கன்னா சொல்லுங்க, எனக்கு இந்த மாசம் கர்த்தர் நிச்சயமா செய்வார். சொல்லுங்க பார்க்கலாம். 2026 நிச்சயமா கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை தருவார். வாய் தரும் சொல்லுங்க பார்க்கலாம். அறிக்கை இடுங்க, டைம் கொடுங்க. தேவன் செய்கிற நீ பேசுகிறத உன் பக்கத்துல இருக்க சத்ரு பல ஆண்டுகள் தடுத்த அந்த சத்ரு பாப்பா, என்ன இவன் இப்படி சொல்ற, அவளுக்கு என்ன அவ்வளவு தைரியமானு, உன்னோடு இருக்கிற தேவன் பெரியவர், கர்த்தர் உன்னோடு இருக்கிறத ருசி பார்க்கணும். வாயிலிருந்து மட்டும் நெகட்டிவா பேசிடாதீங்க. கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா, நான் ஏன் சர்ச்சுக்கு வரணும், யாராவது விசுவாசி ஏம்மா சர்ச்சுக்கு வரல, ஏன்னா பாஸ்டர் கர்த்தர் எனக்கு என்ன செஞ்ச, விசுவாசியை போய் கூட்டுமா, அந்த அம்மா ஏன் வரல கேளு. பாஸ்டர் கேட்டா எனக்கு கர்த்தர் என்ன செஞ்சார், 4 வாரமா வரேன், எனக்கு கர்த்தர் என்ன செஞ்சார். சில பேர் சொல்லுவாங்க, இவங்க கேட்கறத மற்றவங்க சொல்லுவாங்க, என் சொந்தம்லாம் கேட்குது, போனியே ஞானசானம் எடுத்தியே, போனியே சர்ச்சுக்கு போனியே, உனக்கு என்ன செஞ்சு, சொந்தம் கேட்கல, உன் மனசுல இருக்கிறது அவங்க கேட்குற மாதிரி நீ கேட்குற. எப்போ உன் வாயை திறந்து மறுதளிக்கிறாயோ அப்பயே தேவனுடைய பாதுகாப்பை நீ இழந்து விடுவேன். திருப்பியும் இல்லைன்னா வேற ஆப்ஷனே இல்லை, திருப்பி இங்கே தான் வந்தாகணும். அப்போ திருப்பி அழுது புலம்பி ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். மீண்டும் ஒரு ஏன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படல, ஏன் நீங்க நினைக்கிறது நடக்க மாட்டுது, ஏன் நான் புதுசா இருக்கிற பொக்கிஷங்கள் புதிய ஆசீர்வாதங்களை ஏன் என்னால பார்க்க முடியல. பிசாசு ஒன்னு எடுத்தா கர்த்தர் 2 எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. அதை மைண்ட்ல வச்சுங்க. ஹல்லேலூயா. தேவன் உன்னோடு இருக்கிறான்னு வச்சுங்களேன், பிசாசு 2 பறிக்கிறான்னு வச்சுங்களேன், 3 உள்ள வந்து நிற்கும். அநேக ஆண்டுகள் அநேக ஊழியக்காரை பார்த்திருப்பேன்.
நான் எனக்கு அநேக நெருக்கங்கள், ஒரு அநேக போராட்டங்கள், நெருக்கத்துல பிசாசு என்கிட்ட இருந்து ஒரு ஆத்மாவை பிரிக்கிறானா, 2 ஆத்மா உள்ள வந்து நிற்கும். ஏன் எண்ணங்கள் இருக்குன்னா, இந்த ஆத்மா ஏன் வரல, இந்த ஆத்மா ஏன் போகுது. அது பின்னாடி இருக்க கர்த்தர் அப்புறம் தான் பேசுவார். உனக்கு நான் 2 கொடுத்துருக்கிறேன், அதையா நீ பார்க்குற. ஒரு ஊழியம் எனக்கு ஒன்று தரப்பட்டா 2 ஊழியத்தை கர்த்தர் கொடுப்பார். 25 நடந்த ப்ராப்ளத்துக்கு நிறைய பேர் என்னை வந்து என்ன பண்ணாங்க, சபை நடத்தக்கூடாது, சேனல் நடத்தக்கூடாது, எவ்வளோ போராட்டங்கள், மிரட்டல், அவமானங்கள், அது மத்தியில் நிலைச்சு நிற்கும் பொழுது சபை அடுத்த படிக்கு நேராக கொண்டு போற. கடந்த ஆண்டு நிலைமை, சபையே நீ நடத்த, எனக்கு ஒருத்தர் கால் பண்ணி, நீ சர்ச்சையில நடத்தக்கூடாது, நீ யாரையா சொல்றது, என்னை அழைத்தவர் தேவன், சொல்லும் போது தான் திருப்பி நடத்தினேன். யூடியூப்ல வரக்கூடாது, நீ நான் சொல்றது, நான் ஒரு வாட்டி வரக்கூடாது சொன்னேன், 2 வாட்டி வருவேன். வீடியோ போடுவேன், ஒரு வீடியோ இல்ல 2 வீடியோ போடுவேன். நீ யார் என்ன தடுக்கிறது, என்னை அழைத்தவர் தேவன். நீங்க நெருக்கப்படும் பொழுது உன்னை விட்டு ஒண்ணு போதா, பயப்படாத, சோர்ந்து போவாத, என்னோ கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறார். ஏன்னா ஆனா உன்னை விட்டு தேவன் விலகிட்டாருன்னா எல்லாமே இழந்து போய் கொண்டே இருப்பேன். போயிட்டே இருக்கு, ஒண்ணு கூட கிடைக்கல, ஒண்ணு கூட கிடைக்கல. அப்ப தேவ கரம் உன்னை விட்டு போயிடுச்சு. ஆனா கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிற, யாரோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசனமாய் தேவ வல்லமை இங்க உங்க மத்தியில் இறங்கி கொண்டிருக்கு. நீ எதை எதிர்பார்க்கிறாயோ கர்த்தர் இந்த வேலையில கர்த்தர் செய்ய போகிறார். கரங்களை உயர்த்துங்களேன். இன்னைக்கு விசேஷமா உன் கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீ என்ன செய்கிறிய, நீ வீட்டுல போய் டெஸ்ட் பண்ணிப்பார். சமையல் சரியா இருக்காது, இத்தனை நாள் உனக்கு கிண்டல் பண்ணிருப்பாங்க, நீ இனிமேல் நீ செய்யற சமையல் நல்லா இருக்கும். உன் வீட்டு சாப்பாடு, துணி துவைக்கிறதுக்கு திட்டி இருப்பாங்க, ஆனா இனிமேட்டு நீ துணி துவைக்கிறப்போ கணவன் சூப்பரா துவைக்கிறிய. வேலை ஸ்தலத்துல வந்து திட்டி இருப்பாங்க, நீ சரியா வேலை செய்யலன்னு. இன்னைக்கு பெற்ற அபிஷேகம் இனி இந்த வாரங்கள்ல உன் வேலை ஸ்தலத்துல நீ பார்ப்ப. எனக்கு ஏன் இந்த நஷ்டம், ஏன் வியாபாரத்துல நஷ்டம் ஏற்படுகிறது, உன் வியாபாரத்துல உன் கையின் பிரயாசத்தை அனுபவிக்கிறதை நீ பார்க்க முடியும். ஒரு வசனத்தை உங்களிடத்துல சொல்ல விரும்புறேன். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்து வனாந்தரத்தில் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவர்களை பார்த்து பேசுகிறார். எடுத்து படிங்க, உபாகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து வீட்டுல இருந்தீங்கன்னா புல் அதிகாரத்தை படிங்க. 14, 15, 17 அதிகாரம் முழுவதும் வீட்டுல படிங்க. இன்னைக்கு படிக்க வேண்டியது உபாகம் 15ஆம் அதிகாரம் 5ல இருந்து வாசிப்போமா. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி, நல்லா கவனிங்களா, உனக்கு கொடுப்பேன்னு சொன்னதை கர்த்தர் என்ன பண்ணுவாரா, கொடுப்பார். அதனால தெரிஞ்சுக்கங்க. அப்ப உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் என்னென்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தா அதை நினைவு கூறுங்க. இந்த வேலையில உனக்கு எதை செய்வேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எப்படி வந்திருக்கோம், வார்த்தையின் மூலம் சபையில வந்திருக்கிறோம், யாரை ஜபிக்கும் போது வந்திருக்கிறோம், இல்ல சொப்பனத்துல நீ பெரும்படியாய் ஒரு சொப்பனத்தை பார்த்திருக்கலாம், இல்ல வசனத்துல உன்னோடு கர்த்தர் பேசியிருக்கலாம். ஊழியக்கார் வாயிலிருந்து வந்து இந்த வார்த்தை கொடுப்பேன்னு சொன்ன வார்த்தை கண்டிப்பா கர்த்தர் செய்வார். ஆனா அதற்கேற்ற சூழ்நிலைகளோ, உனக்கு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை, வயசாயிருக்கலாம், வீடு கட்டுவதற்கு பணம் இல்லாம இருக்கலாம், வாங்குவதற்கு சூழ்நிலை இல்லாம இருக்கலாம், புள்ள திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னோடு வாக்கு கொடுத்தவர் மாறாதவர். படிங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பதினால், சொல்லுங்களேன், கர்த்தர் எனக்கு சொன்னபடியே ஆசீர்வதிப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இப்ப கேள்வி என்னன்னா, கடன் கொடுக்கலாமா, வட்டிக்கு கொடுக்கலாமா? ஒரு கிறிஸ்டின் வட்டிக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றவங்க கூட ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. தவறான போதனை நம்ம கேட்டிருக்கோம். வசனமே சொல்லுது, ஒருத்தனுக்கு கடன் கொடு, சும்மா கொடுன்னு வசனம் சொல்லல. சும்மா கொடுத்தனா அது வேல்யூ இருக்காது. ஆனா அநியாய வட்டி வாங்கக்கூடாது, பணத்துல பழைக்க கூடாது. பணத்தை வச்சு வியாபாரம் பண்ண வசனம் சொல்லியிருக்கு. நீ உழைச்சி சம்பாதிக்கணும், பணத்தை பெருக்க கூடாது. யாரும் இன்னைக்கு வட்டிக்கு விட்டு வாழ்க்கையில ஜெயிச்சவங்க இந்த உலகத்துல ஒருத்தரும் இல்லை. அவங்க குடும்பங்கள் நல்லா வாழ்ந்து சரித்திரமே இல்லை. ஆனா இதெல்லாம் சொல்றதுல அநியாய வட்டி. கரெக்டா வட்டி ஓடுறவங்க பாத்தீங்கன்னா, மார்வாடி பார்த்திருக்கீங்களா, கம்மி வட்டிக்கு தான் கொடுப்பான். பொருளை வச்சுட்டு ஒரு வட்டிக்கு கொடுப்பான். அடமான மீனெல்லாம் அண்டா குண்டா வாட்சி இதெல்லாம் அடமான கடையில் இருக்கும். இதெல்லாம் கொடுத்து அவன் பார்த்தீங்கன்னா அடமானம் வைக்கிற நம்ம மோசமா இருப்போம். அடமானத்தை வாங்குறவன் எப்படி இருப்பான், வீடு மேல வீடு கட்டி, வீடு மேல வீடு கட்டி அவன் நல்லா ஜாலியா இருப்பான். இன்னும் கடைசி வரையும் நம்ம வீட்டில் சேட்டே இதை வச்சுக்கேன், இதை வச்சுட்டு எக்ஸ்ட்ரா கூட நகை மூழ்கிற மாதிரி இருக்கு, வட்டி ஜாஸ்தி இருக்கு, கொஞ்சம் கம்மியா பண்ண, 2 பைசா வட்டி 3 பைசா வட்டி வரையும் கொடுக்குற பிரச்சனை இல்லை. இன்னும் 5 காசு வட்டி வரையும் கூட நான் சொல்லலாம். அதற்கு மேல நீ வட்டி கொடுக்கறன்னா அது அநியாய வட்டி. இன்னொருத்தருடைய வருமானத்தின் ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ற, வட்டி நிமித்தமா விழுங்குகிற. அது என்ன பாஸ்டர் 3%, 4%, 5% வரையும் இது வேதம் அப்படி சொல்லுதா அப்படின்னு? ஏன் அது மட்டும் கொடுக்கலாம்? ஒரு வியாபாரத்துல வருமானம் எவ்வளவு % இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு சின்ன பொட்டி கடை பார்த்தீங்கன்னா எவ்வளோ வியாபாரம் நடக்குதுன்னு நினைக்கிங்க, எவ்வளோ லாபம் நினைக்கிங்க? ஒரு பொருளை விற்றா 7%லேருந்து 20% வரையும் தான் அவனுக்கு லாபம். ஓ, 7லேருந்து 20 வருதா? துணிக்கடைலாம் எடுத்தீங்கன்னா 40லேருந்து 50%.
ஹோட்டல் ஃபீல்டெலாம் எடுத்தீங்கன்னா 80% வரையும் இல்லை லாபம். ஆனால் நீங்கள் லாபம் மட்டும்தான் பார்ப்பீங்க. இந்த MBA படிக்கிறவங்களுக்கு தெரியும், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பணம் போட்டிருக்கோம், எவ்வளோ செலவாக இருக்குது, அதுக்கப்புறம் நிற்கிறது. ஒரு பொருளை விற்கிறது லாபம் முக்கியம் இல்லை, அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறேன். பொட்டி கடையில் எல்லாம் கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா அவன் மொத்த செலவில் அவன் மாதத்தில் எடுக்கிறது எவ்வளோ இருக்குன்னா 1-2% மேலே லாபம் இருக்காது. ஹோட்டல், துணி, எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் 1-2% மேலே எல்லா செலவு. சில பொருள் அதிக லாபத்துக்கு விற்றாலும் செலவு ஜாஸ்தி இருக்கும், அந்த பொருள் தங்குறது இருக்கும், நஷ்டம் இருக்கும். இதெல்லாம் கணக்கு பார்த்தோன்னா அதிகபட்சம் எவ்வளோ பர்சன்டேஜ்? அதிகபட்சம் 2%. உன் செலவு, கடன், போட்ட வட்டி இதெல்லாம் போட்டோன்னா 2% தான். ஒரு வியாபாரம் செஞ்ச, ஆனால் நீ வியாபாரமே செய்யாமல் 10%, 5% வாங்கினீங்கன்னா சரி, வியாபாரம் செய்கிற, வட்டி கொடுற, பேங்க்காரனே 2% வட்டி வரையும் கொடுக்குற, சரி நீ ஒரு 3%, 5%. நான் எப்பயும் சொல்றேன்னு, நீ கடன் கொடுக்குறேன்னா கர்த்தர் உன் கூட இருக்கிறான்னு அர்த்தம். உண்மைதான். வட்டி கொடுக்குற தொழில் இல்லை. நீ யாருக்காவது ஒருத்தருக்கு நீ கடன் கொடுக்குறேன்னா உன் கை ஆசீர்வதிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. நான் எதை விதைக்கிறேனோ வசனம் என்ன சொல்லுகிறது? நல்லா சொல்லுங்க. எதை? அதை அறுப்பாய். நான் எதை சொல்றேனோ அது எனக்கு நடக்கும். நான் எதை செய்கிறேனோ சத்தமா சொல்லுங்களேன், அதுவே எனக்கு நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் அந்த வசனத்தின் வெளிப்பாடுகள். இந்த பூமியில சொல்லுவாங்க, ஒவ்வொரு வினைக்கும் ஒவ்வொரு எதிர்வினை உண்டு. சயின்ஸ்ல சொல்லுவாங்க, ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் என்ன ரியாக்ஷன்? ஆப்போசிட் ரியாக்ஷன் கண்டிப்பா எது நடக்குதோ அதுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நம்ம எதை செய்யறோமோ, நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். அப்போ நீ வாங்குற ஆளா இருக்குன்னா கடைசி வரை என்னதான் இருப்ப? ஒரு பிச்சைக்காரருக்கு நல்லா கவனிங்க, நான் 10 ரூபாய் வச்சிருக்கிறேன், 10 பிச்சைக்காரங்களுக்கு போயிட்டு ஆளுக்கு 1 ரூபாய் கொடுக்குறேன். இப்போ யார் பிச்சைக்கார், யார் முதலாளி? இங்கே பணம் எவ்வளோ அமௌண்ட் முக்கியம் இல்லை. நான் 10 பேருக்கு பிச்சை கொடுக்குற அளவுக்கு நான் ராஜாவா கர்த்தர் வச்சிருக்கிறார். அவன் வாங்குறவன் கடைசி வரையும் வாங்கிட்டு தான் இருப்பான். நீ கொடுக்க ஆரம்பிச்சுன்னா கர்த்தர் உன்னை கொண்டு அநேகருக்கு கொடுக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். வசனம் சொல்லுகிறது, கஞ்ச பிசுனாரி பண்ணி நாசம் அடைஞ்சனும் உண்டு, வாரி இழைச்சவன் வாழ்ந்ததும் உண்டு. எந்த கிணறுல நீ இறைக்கிறியோ அந்த இடத்துல சொரக்கும். சில கிணறுலாம் பார்த்தீங்கன்னா ஊரில் பார்த்தீங்களா தண்ணியை இறைக்க மாட்டான், அது கலங்கி போய் அசிங்கமாய் நாற்றம் எடுத்து தான் இருக்கும். ஆனால் இறைக்கிற கிணறு சுத்தமாக இருக்கும். நீ நினைப்பீங்க, எங்கள் அப்பா எங்கள் சொந்தத்துக்கு கொடுத்து 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 அவங்க குடும்பத்தையே பார்த்தாரு, இங்கே ஒன்றுமே இல்லாமல் வச்சுட்டாருங்க. தாய் தகப்பன் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா வாழ்ந்து செத்து போயிருப்பாங்க. உனக்கு ஒன்றும் செய்யல நினைப்பீங்க, பணம் உனக்கு சேர்த்து வைக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனா நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல ஒரு வாழ்க்கையை உன் தாய் தகப்பன் உண்மையாவே நன்மை செஞ்சிருந்தாங்கன்னா அது உனக்கு தானாவே அமைஞ்சிருக்கும். நீ கொடுக்கறதுல எவ்வளோ நீ கொடுக்கறியோ உன் கைகள் ஆசீர்வதிக்கப்படும். நீ கேட்கிற இடத்துல இருக்கிறீன்னா கடைசி வரையும் கேட்டுக்கொண்டேதான் இருக்கணும். நீ கொடுக்கறியோ கடைசி வரை நீ கொடுத்து கொண்டே இருப்ப, அநேகருக்கு கொடுக்கும்படியாக. ஒரு வேலை நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ வேலை செய்யறத காட்டிலும் நீ பிசினஸ் தொழில் பண்றனா தேவனுக்கு பெருமையா இருக்கும். என் பிள்ளை பல பேருக்கு என்ன பண்றான், ஆகாரத்தை போஷிக்கத்தக்க, பல குடும்பத்தை ஆளத்தக்கதாக ராஜாவா வைக்கிறான். நீ ராஜாவா ராணியா நான் சொல்றேன் கேளுங்களேன். நீ பிச்சை போடுறேன்னா அநேகருக்கு நீ போய் வாரத்துல 2 பேருக்காவது நான் பிச்சை போடுவேன், அப்படி நான் உதவி செய்வேன். நீனா கர்த்தர் உன்னை ராஜாவா ராணியா வச்சிருக்கிறார். உன் வீட்டுல இல்ல உன் வேலை ஸ்தானத்துல, உன் வீட்டுல ஒருத்தர் வேலை செய்யறாங்க, சமையல் வேலை செய்யறாங்க, சாமான் கழுவுறாங்க, இல்ல கோலம் போட வராங்க, காலையில வந்து என்ன பண்ணுவாங்க, உன் வீட்டை பெருக்கிட்டு போவாங்க. இந்த முறவாசல் சொல்லுவாங்க, பெருக்கிறவங்களுக்கு நீ 200 ரூபாய் கொடுக்குறேன்னாவே அந்த குடும்பத்தை நீ போஷிக்கிறேன்னு அர்த்தம். இன்னொருத்தருக்கு பணம் கொடுக்கும் பொழுது, இன்னொருத்தரை நீ போஷிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை ராஜாவா வைத்திருக்கிறார். எனக்கு இந்த ரகசியத்தை புரிஞ்சு கொள்ளாம யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? டென்ஷனே வேணாம்ப்பா, ஒருத்தவன்ட்ட வேலை செய்வோம், நானும் டென்ஷனே இல்லாமல் அன்னைக்கு நாள் முடிச்சுட்டு மாசமான சம்பளம் வரணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் பிள்ளையும் அதான் செய்யும். ஆனால் வியாபாரம் பண்ணுறவங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா அவன் பிள்ளை அவனை அறியாமே வியாபாரம் செய்யும். நீ என்னதான் வேலைக்கு அமிச்சாலும் அவன் வியாபாரத்தில் தான். நீ இது வேணா எழுதி வச்சுக்கங்க, நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்ப. பாவத்தை குறித்து நான் பேசலை, நீ நன்மையை குறித்து நான் பேசுகிறேன். படிங்க, தொடர்ந்து 6 படிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி, உனக்கு என்னென்ன சொன்னாரோ உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். எப்படி நான் கடன் கொடுக்கணும்? பாஸ்டர், நான் வட்டி கடை வைக்கணுமா? அவங்க என்ன இருக்கும், அப்ப யாருக்கு நான் கடன் கொடுக்கணும்? கர்த்தர் யாருக்கு கடன் கொடுக்க சொல்றாரு? படிங்க. நீயோ கடன் வாங்குவதில்லை, நீ கடன் வாங்குவதில்லை, அநேகம் ஜாதிகளை ஆளுவாய். ஹல்லேலூயா. நீ கடன் கொடுக்கறதுனால அநேக ஜாதிகளை நீ ஆளுவாய். நீங்க கவனிச்சு பாருங்க, உன் ஏரியால யாராவது வட்டிக்கு விடுறவங்க கவனிச்சு பாருங்க, அது பொண்ணா இருக்கும் பொம்பளையா இருக்கட்டும், பின்னாடி 4 பேர் சுத்திட்டே இருப்பாங்க, செய்தெல்லாம் தலையாட்டினே இருப்பாங்க. அது பாவம் செய்து ஏதோ பண்ணுது, ஆனா அதுக்கு அப்படி கெத்தா வரும், அப்படி ஒரு கம்பீரமா வருவாங்க அந்த வட்டிக்கு விடுறவனானவே. ஏன்னா அவங்க எப்போ யாருக்கு கேட்ட உடனே கொடுக்க மாட்டாங்க, நிற்க வச்சு வீட்டில் 4 பேர் நிற்க வச்சு
அவங்க என்ன தப்பு பண்ணாலும், ஏன்னா அவங்க கிட்ட என்ன இருக்கு, ஆனா அவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா கஷ்டம் இருக்கு, வேதனை எல்லாமே இருக்கும். ஆனா அவங்க கொடுக்குற இடத்துல இருக்கவங்க நம்ம வாங்குற இடத்துல இருக்கும். படிங்க. உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின், நல்ல கவனிங்க, உன் தேவனாகிய உனக்கு கொடுக்கும் தேசத்தில் எந்த வாசலிலும் கவனிங்க, உனக்கு தேவன் இந்த தேசத்தை கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, உனக்கு இந்த வீட்டை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். இந்த தேசத்துல படிங்க, உன் சகோதரரில், உன் வாசல்ல உன் சகோதரன், நல்லா கவனிங்க, உன் குடும்பத்துல உன் கூட பிறந்தவங்க, நல்லா கவனிங்க, உன் சொந்த பந்தங்கள், உன் வாசல்ல ஒருத்தர் சகோதரன் சகோதரியோ எளியவனா என்ன, பிச்சைக்காரன் கிடையாது. நல்லா கவனிங்க, எளியவன் என்பது பிச்சைக்காரனா? எளியவனா என்ன, கஷ்டப்படுறாங்க, உன்னோட அவங்க கஷ்டப்படுறாங்க, உன்னோட வசதி இல்லாம. நம்ம என்ன நினைப்போம்னா, சொந்தங்களுக்கு முன்னாடி ஐயோ அவன் எழும்பவே கூடாது, அவங்களோட நான் தான் வீட்டை வச்சிருக்கிறேன், நான் தான் காரை வச்சிருக்கேன், நான் தான் வசதி இருக்கேன், எல்லாம் பெருமையா பேசலாம். ஆனா தேவன் சொல்றான், உன் சொந்தம் உன் வீட்டு வாசல்ல இருக்கிற உன் சகோதரியோ சகோதரனோ அவன் எப்படியா இருக்கிறான், எளியவனா இருக்கிறான். எளியவனா இருக்கும் பொழுது படிங்க, உன் சகோதரனுக்கு, எளியவனா இருக்கிற உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும், உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமா அவனுக்கு உதவி செய். உன் சொந்தத்துக்கு, உன் சகோதர தாய் தகப்பனுக்கு யார் ஒருத்தர் அதிகமாய் உன் சொத்துக்களை அழிக்கிறையோ, உன் சொத்துக்கள் தானாய் சேர ஆரம்பிக்கும். நீ பணம் அல்ல, உன் பிள்ளையின் ஆசீர்வாதம், உன் பிள்ளையின் எதிர்காலங்கள், அவர்கள் ஆசீர்வாதம் அநேகமாய் மாறும். நமக்கு நினைப்போம் பணம் கொடுக்கணும், கடன் கிடைக்கணும். இல்லை, பணம் எதுக்கு ஒருத்தருக்கு கொடுக்குறோன்னா, ஒரு சகோதரிக்கு நான் பணம் கொடுக்குறேன், கடன் பிரச்சனையில் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, நான் பணம் 1 லட்ச ரூபா கொடுக்குறேன், இல்லை 10,000 ரூபா, இல்லை 1000 ரூபா கொடுக்குறேன். இவங்களுக்கு கடன் பிரச்சனை மட்டும் போகுமா, சந்தோஷம் வரும். இந்த கடன் டிப்ரெஷனால வியாதி உண்டாகும், அவமானம், ஏதோ ஒரு நான் சின்ன காரியம் அவங்களை கனப்படுத்தும் பொழுது அந்த கணத்துக்கு அதிபதியாக மாறுகிறேன். அப்போ இவ்வளவு காரியம் நான் கொடுக்கறது பணம் தான், ஆனா அவங்களுக்கு நிறைய காரியம் கிளியர் ஆகும் பொழுது அப்போ கர்த்தர் பணத்தை எனக்கு ரிட்டர்ன் கொடுப்பாரு. அதை காட்டிலும் கனம் மகிமை பிள்ளைங்க உன்னை சுத்தி இருக்கிற ஒளிவு மறை கன்றுகளை போல, சங்கீதம் 128 சொன்னது போல அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக நம்ம பெற்றுக்கொள்வோம், அந்த ஆசீர்வாதத்தின் நன்மையை முழுமையாக நம்ம அடைந்து கொள்வோம். இன்னைக்கு அது பெற்றுக்கொள்ளாதபடி காணப்படும். தொடர்ந்து படிங்க. அவனுடைய அவசரத்து நிமித்தம், அவன் ஏதாவது அவசரமா அண்ணா தங்கச்சி அக்கா தம்பி எனக்கு இது கொஞ்சம் கடன் கூட சொல்லுங்களேன், படிங்க. அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக, அவனுக்கு என்ன தேவையோ கொடுப்பாயாக. நல்ல கவனிங்க, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, உன்கிட்ட 2 இருந்தா உன்னை கொடு. உன் சொந்த சகோதரி சிநேகிக்காம என்னிடத்துல உனக்கு என்ன கிடையாது, ஊழியமோ ஐக்கியமோ கிடையாது. உன் உறவுகளை சிநேகிக்காம என்கிட்ட என்ன பண்ண, சில பேர் மனைவியை நேசிக்க மாட்டாங்க, பிள்ளைகளை நேசிக்க மாட்டாங்க, ஆனா நான் ஊழியம் செய்யறேன்னு சொல்லுவாங்க. நான் கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிறேன், நான் கர்த்தருக்கு நீ பில்டிங்கை வாங்கி கொடு, ஃபண்ட்ஸ் கொடு, ஜெபம் பண்ணு. உன் குடும்பத்தின் மத்தியில உனக்கு ஐக்கியம் இல்லைன்னா கையிட்டு செய்யும் எந்த காரியமும் ஆசீர்வாதமா இருக்கு. தேவன் ஏன் உன் கையிட்டு செய்கிற காரியமோ ஏற்ற நேரத்தில் உனக்கு ஆசீர்வாதம் வரமாட்டதுன்னா நீ கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இருக்கிற. உன் கூட இருக்க சகோதரன் கஷ்டப்படுறான், ஐயோ கொடுத்துட்டான் நான் என்ன பண்ணுவேன், நீ கொடுத்து பாரு. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க, இந்த 1 வாரத்துக்குள்ளே உன் சகோதரி நீ தேடி கண்டுபிடிச்சு போய் கஷ்டப்படுறாங்களே, போய் பெருசா நீயும் கஷ்டமா லட்சக்கணக்கா இல்லை, அவனுக்கு 10,000 தேவைன்னா உனக்கு 1 லட்சம் மேல தேவைப்பட இருக்கும். போய் 100 ரூபாய் உன் சகோதரி பார்த்துட்டு, உன் சகோதரனை பார்த்துட்டு, உன் தாய் தகப்பனை பார்த்துட்டு, உன் பிள்ளைய பார்த்துட்டு, உன் கைகளில் கம்மியா தான் இருக்கும், கொடுத்து வச்சுக்கப்பான்னு சொல்லி பாரு, நீ ராஜாவாய் மாறுகிற. அவர்கள் ஆளத்தக்கதான கிருபையை நீ படுகிற. இந்த கைகளை கொடுக்கும் பொழுது சொல்லுங்களேன், ஒன்றும் இல்லை கவனிங்க, நான் ஒரு பிச்சைக்காரனுக்கு நான் காசு கொடுக்குறேன், அவனுக்கு நான் யாருனே தெரியாது, கொடுத்துட்டு போகும்போது அவன் 1 ரூபாய் கேட்குறான், நான் 5 ரூபா கொடுத்துட்டு போகிறேன். அவன் என்ன சொல்லுவான் நினைக்கிறீங்க, நல்லா இருப்பப்பா நல்லா இருப்பப்பா. அவங்க சும்மா சொல்லுவாங்களா, அந்த ஆசீர்வாதம் எவ்வளோ பெருசு தெரியுங்களா. அவன் நம்மளை சபிக்க போகிறானா, சபிக்க மாட்டான். இந்த அரவாணிக்கு தான் சும்மா இல்லாமல் கொடுக்கலாம், சபிச்சுட்டு போவோம். நீ அரவாணிக்கு போய் நீ காசை கொடுத்தீங்கன்னா உன் ஆசீர்வாதம் போயிடும். நல்லா தெரிஞ்சுங்க, ஒருத்தர் பாவத்தை செய்ய தூண்டுதுன்னா நமக்கே தெரியும், அவன் பிச்சை எடுக்கிறான், ஆனா கொடுத்த காசு ஒயின் ஷாப்ல போய் கஞ்சா அடிப்பான், குடிக்கிறான்னு தெரிஞ்சா அவன் என்ன கேட்டாலும் நான் கொடுக்கூட. அப்போ காசு ரொம்ப முக்கியம். உன் கை எதற்கு கொடுக்கறது, எதை ஆசீர்வதிக்கிறது. அப்போ ஒருத்தரை ஆசீர்வதிக்கிறனா உன்னோட உன்னோடு இருக்கிறாருன்னு அர்த்தம். அவன் பாப்பான் சாயல தேவனை பார்க்கிறான், ஒரு பிச்சைக்காரன். ஆனா சொந்தம் நீ என்ன செஞ்சாலும் உனக்கு கடவுளை பார்க்க மாட்டான். ஆனா அவன் கிட்ட இருந்து ஒண்ணு வரக்கூடாது. படிங்க தொடர்ந்து.
விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து, இங்க பாருங்க, உன் ஏழை சகோதரனுக்கு சகோதரிக்கு சொந்தங்களுக்கு கூடாத மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காத, அவன் மேல் வன்கண், இவனுக்கெல்லாம் கொடுக்கூடாது, இவன் படணும், இவன் பட்ட கஷ்டம் குடிச்சிட்டு சுத்திட்டு இருந்திய, இப்ப வந்து கேட்கிற நீ கஷ்டப்படு, நீ நாசமா போ, அப்படி வன்கண்ணோடு பொறாமையோடு நீ இருக்கிற. ஒருவேளை நீ கொடுக்கலாம், உன் கணவன் உனக்கு தொந்தரவு பண்ணலாம், இல்ல உன் கணவன் கொடுக்கலாம், நீ கொடுக்காத நீ ஸ்டாப் பண்ற. ஐயோ மாமியாருக்கு செலவு பண்ணிட்டே இருக்காரு, என் கணவர் எப்போதும் மாமியாருக்கு செலவு பண்றாரு, என் கணவர் அவங்க தங்கச்சிக்கு கொடுக்குறாரு, அந்த ஒரே அந்த கைகளை கொடுக்கும் போதெல்லாம் மூஞ்ச ஒரு மாதிரி காட்டுவேன். அது எவ்வளவு பெரிய சாபம் தெரியுங்களா? உன் ஆசீர்வாதம் போயிடும். கொடுக்குறவங்களே நீ கொடுக்கலன்னு கூட பரவாயில்ல, கொடுக்குறவங்கள கம்முன்னு விட்டுடணும். படிங்க அடுத்தது. நிறைய கிறிஸ்தவர்கள், நிறைய பெண் பிள்ளைகள், நிறைய சகோதரி கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, ஜெபிக்கிறீங்க, கர்த்தருக்குள்ள போறீங்க, ஆனா உன் கணவனோ மனைவியோ சகோதரனோ சகோதரியோ இன்னொருத்தருக்கு உதவி செய்ய சொந்தங்களுக்கு கொடுக்கும் பொழுது உனக்கு இடது கடினமா இருக்கும். சில பேர் பெண் பிள்ளை தான் இருக்கும், பெண்ணை பெற்றிருப்பாங்க, குடும்பம் இருக்காது, கல்யாணம் பண்ணிட்டு வந்துடும். அந்த பிள்ளை வந்து அந்த பெற்றோருக்கு காசு கொடுக்கும் பொழுது கணவனாய் இருக்கிற நீ தான் செய்யணும். ஆனா நீ என்ன பண்ணுவ? அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது, இவங்க சொல்லி கொடுத்தது நீ கொடுக்காத. இன்னொருத்தர் சாப்பாடு வயிற்றுல நீ அடிக்கிறனா, இன்னொருத்தர் கொடுக்கறது நீ கொடுக்கறது இல்ல, நீ கொடுக்கறது இல்ல, இன்னொருத்தர் கொடுக்கறது தடுக்கிறனா, உன் கையின் ஆசீர்வாதத்தை நீ இழந்துட்ட. ஒருவேளை இன்னைக்கு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, இந்த தவறு செய்திருந்தா இன்னைக்கே திருவிருந்து இருக்கு, பாவ அறிக்கை செய்து விட்டுடுங்க, கொடுத்துட்டு போட. நஷ்டம் தானே, கர்த்தர் எனக்கு கூட இருக்கா சொல்லுங்களேன். தேவனோடு இருக்கும்போது மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. ஒருவேளை கொடுக்கல, அவங்க போயிட்டாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? பாரு, உங்க அண்ணன் பக்கத்து வீட்டிலேயே இருக்கா, அவங்க அம்மா கண்டுக்கிறாளா? அண்ணன் வீடு பக்கத்திலே இருக்கு, ஒரு உதவி செய்யலையே, என் பிள்ளை ஹாஸ்பிட்டல் போகாம இருக்கு, வந்து கூட்டிட்டு போக யாரும் இல்லையே, நான் காசு போய் கேட்கிறேன், நல்லா இருக்காங்க, வீட்டை கட்டுறாங்க, நகை வாங்கி போடுறாங்க, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, அந்த புலம்பல் இருக்குது பத்தியா, அது பாவத்தை உண்டு பண்ணும். படிங்க. அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடி, கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே ஏன் எனக்கு இப்படி பண்ணீங்க, எனக்கு ஒரு அம்மா இல்ல அப்பா இல்ல, யாராவது ஒருத்தர். நீ ஒருவேளை இன்னைக்கு நிறைய சபையில வர நிறைய பேர் பாடுற பாட்டு என்ன தெரியுமா? எனக்கு யாருமே இல்லப்பா, இந்த உலகத்துல தாய் இல்ல, தகப்பன் இல்ல, நீங்க தான், சொந்தமே இல்லை, என்னை விட்டு போயிடுச்சு, என் சகோதரன் எனக்கு உதவி செய்யல. ஏன் நீ புலம்புறது அவங்களை சபிக்கும் தெரியுமா? நம்ம உண்மைதான், நம்மளை கைவிட்டது நம்ம புலம்புறோம், கத்துறதுல புலம்புறோம். அந்த புலம்பல் உண்மைன்னா அவங்க யாரெல்லாம் உனக்கு உதவி செய்ய மறுத்தார்களோ அவங்க ஆசீர்வாதங்கள் அவன் கையிட்டு செய்ய எல்லா ஆசீர்வாதத்தை கத்தர் பிடிங்கிடுவார். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் நான் ஒண்ணு இல்லை, இந்த பாட்டு பாடும்போது கண்ணை மூடி அநேக அழுவ ஆரம்பிப்பாங்க. ஏன்? உள்ள பாரம், உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. சில பேர் இருந்து உதவி செய்யல, அங்கதான் பிரச்சனை. இல்லைன்னா பிரச்சனை இல்லை, பிச்சைக்காரன் மற்றவங்களை கொடுக்கல கவலைப்பட மாட்டான். ஆனா கொடுக்க இருந்தோம், உதவி செய்ய இருந்தோம், நீ உனக்கு பலன் இருந்தோம், நீ எனக்கு சொந்தம் பந்தம், ஆனா எனக்கு கொடுக்கலையே, அந்த பணம் மனவராங்க பாத்தீங்களா, அது என்ன பண்ணுமா? படிங்க. கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கு, எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். அவங்க அபயம் விட்டா உனக்கு, நீ உதவி கேட்டு கடன் கேட்டு நீ கொடுக்கல, 10,000 ரூபாய் கேட்குறாங்களா, உன்ட்ட உண்மையா இருக்காது. ஆனா வெறுங்கையா அனுப்பாத, இந்த ஒரு 500 ரூபாய், இந்த இவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு, முடிஞ்சா கூடு, இல்ல 1000 ரூபாய் இருந்து நீ முடிஞ்சா கூடு, இல்ல நான் கூட பரவாயில்ல வராதுன்னு நினைச்சிட்டு கூடு, திருப்பி வந்தா லாபம். திருப்பி கொடுக்கறது யாரா இருக்கணும்? கத்தெடுத்து தான் கொடுக்கணும். உன்னை யாரும் உன்னை குறிச்சு புலம்பல் பேசக்கூடாது. நீ உதவலைன்னு உன்னை குறிச்சு யாரா புலம்பல் சொன்னாங்கன்னா, எனக்கு உதவி செய்யலாம், உன்கரம் ஆசீர்வதிக்க இழந்து போயிடும். இந்த ரகசியத்தை யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீ சும்மா கொடுக்காத, கடன் கொடு, எனக்கு திருப்பி கொடுக்கணும், வட்டியோட கொடுன்னு சொல்லி கொடு. ஓசியில கொடுத்தா இன்னைக்கு என்ன கிடையாது, அதுக்கு வேல்யூ இருக்காது. உன் சொந்த சகோதரன் கூட கடனா கொடு, திருப்பி தாப்பா, கஷ்டத்தை தரேன், ஏற்கனவே 2000 ரூபாய் தரணும், ஏற்கனவே 10,000 தரணும், தரல திருப்பியும் தரேன், ஆனா கடனா கொடுக்கணும், எனக்கு திருப்பி என் பிள்ளைகளுக்கு இருக்கு. ஏன்னா கத்தரி உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அதை சும்மா கொடுக்க கத்தர் சொல்லு. சும்மா கொடு, 2 இருக்கா, 1 கொடு, உன்கிட்டயே 1 தான் இருக்கு. அந்த இடத்துல என்ன பண்ணு, வட்டிக்கு விடாத, அநியாய வட்டிக்கு விடாத. 2% மூடு, கடனா கொடு, 3% கொடு. இத்தனை பேரை நீ புலம்பிருப்ப இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் சாபமா இருக்கும். உண்மைதான், அவங்க கையின் பிரியாசத்தை எடுத்திருப்பாங்க. ஒன்றை குறித்து எத்தனை பேர் பாட்டு பாடுறாங்கன்னு பார்த்துக்கோ. பாஸ்டர் நான் எல்லாருக்கும் கொடுத்து தான் பாஸ்டர், யாருக்கு அப்படி இருந்தால் நல்லது. கேட்டு யாராவது உன் மேலே வசனமா இருக்கிறாங்க, தேவனிடத்துல முறையிடுறாங்க, ஆசீர்வாதத்தை இழந்துட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் நான் கேட்க சபையில நான் வாடகை கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறதுங்களா. போன மாதம் வாடகை, நேற்று தான் ஃபுல் வாடகை கட்டி முடித்தேன், நேற்று முந்தா நேற்று. ஏன் இவ்வளோ பேர் வராங்க, எங்கே தசம பாகம், இங்கே
ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 ஃபேமிலி தவிர வேற யாரும் தசம்பாகம் கொடுக்குறதில்ல. கொடுக்குறவங்க ஃபேமிலியை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க ஆசீர்வாதம் என்னைக்கும் வருமானம் குறைச்சிருக்காது. அடுத்த ஒரு மேன்மையானக்கு தான் எதிர்பார்த்துருப்பான். வீடு கட்ட முடியல, கல்யாணம் பண்ண, இந்த பிரச்சனை இருக்கும். தசம்பாகம் கொடுக்காதவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா வருமானமே பிரச்சனையா இருக்கும். ஏன்? கர்த்தருக்கு கொடுக்கறதையே நீ கொடுக்காத போது கர்த்தர் எப்படி உன்கிட்ட கொடுப்பார்? திருப்பியும் சொல்றேன், நீ கர்த்தருக்கு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உனக்கு கொடுப்பார். நீ சபைக்கு போற உன் சபைக்கு உன் தசம்பாகத்தை கொடுக்க முடியல. காணிக்கைக்கு பாருங்க, இங்க ஒரு 10 ரூபா நோட்டு இருந்துச்சு, காணோம். இங்க கிழிஞ்சு போனோம், இருக்கு அதுல பாருமா, எடுத்து வச்சிருந்தேன். அதுல இந்த பாருங்க, இந்த காணிக்கை என்ற பிரதர் பாஸ்டர் காட்டுங்க பாஸ்டர், கிழிஞ்சு 20 ரூபால பாதியை காணோம், அதுல பாதிய இன்னும் காணோம். இந்த நோட்டு நான் எங்க போய் செல்றது? இது எதுக்கு நீ போடுறீங்க? எவ்வளவு தைரியமா இது வந்து கிண்டல் பண்றது இல்லை, கர்த்தர் அசிங்கம். இது காணிக்கை என்னன்னு தெரியுங்களா யாருக்காவது? அதை தெரிஞ்சுங்கன்னா இப்படி செய்ய மாட்டோம். காணிக்கை என்பது தேவன் என்னை ஆசீர்வதிச்சு அவரை கனப்படுத்துறதுக்கு அது அடையாளம். கர்த்தர் என்னை இந்த ஒரு வாரம் ஃபுல்லா என்னை பாதுகாத்தார், இந்த மாசம் ஃபுல்லா பார்த்தார். அதனால இந்த கூட்டத்தை நடத்தும் போது அந்த கூட்டத்துக்கு தேவனுக்கு கொடுக்கறது. ஆனா காணிக்கை கொடுக்கும் 1 ரூபா 2 ரூபா. சில பேர் காணிக்கை போடல, சும்மா வெறுங்கை, பரவாயில்ல. ஆனால் அதுக்கு அட்லீஸ்ட் காணிக்கை கூட தேவையில்லை. கர்த்தர் செய்தார், எனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தாரு, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்திருக்கு. அந்த முதலாளி வீட்டுக்கு வரார், சும்மா ஒருத்தர் வீட்டை கொடுத்துட்டாரு. எனக்கு வீடு கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு, எனக்கு வீடு கட்டுறதுக்கு 1 கோடி ரூபாய்க்கு பணம் இல்லை, ஒருத்தர் சும்மா கொடுத்துட்டாரு. எனக்கு சீஃப் கெஸ்ட் நான் யாரை கூப்பிடுவேன்? அவர் வீட்டுக்குள்ள வராரு, நான் என்ன பண்ணுவேன்? முதல்ல ஆரத்தி எடுப்பா, உள்ள வாப்பா, ஒரு மாலையை போடு, பொன்னாடை போடு. கண்டிப்பா செய்வீங்கல்ல? கிறிஸ்டினா இருந்தா என்ன பண்ணுவீங்க? நன்றி சொல்லுகிறாங்க, மைக் எடுத்து அவரை சொல்லுவீங்க. இது எல்லாத்துக்கும் நிகரானது தான் காணிக்கை. தேவனிடத்துல நன்றி சொல்ற விதம் தான் காணிக்கை. அதை நீ குறைச்சி போடும்போது என்ன ஆகும்? ஓகே, தசமபாகம் 10ல் 1 பங்கு கொடுக்கணும். எத்தனை பேர் கொடுக்குறீங்க? சில பேர் பொருத்தனை பண்ணுவாங்க. யாரெல்லாம் வாடகை கட்டுற பொருத்தனை கையெல்லாம் தூக்கிட்டாங்க. இந்த மாசம் பார்த்தீங்கன்னா பாதி பேர் மேல கொடுக்கல. பொருத்தனையை செய்யறது தப்பு. செஞ்சா கர்த்தர் அதுக்கு கணக்கு கேட்பார். இன்னைக்கு கர்த்தர் உன்னோட பேசி கொண்டு இருக்கிற, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிற. இன்னைக்கு மற்றவங்களுக்கு கொடுத்துப்பார். ஆலயத்துக்கு கொடுத்த குடும்பம் இதுவரை சீர்கெட்டு போனதில்லை. உன் சொந்த பந்தங்களுக்கு கொடுத்த குடும்பம் சீர்கெட்டு போனதில்லை. பிச்சைக்காரங்களுக்கு காசு கொடுத்தவங்க இன்னைக்கு கெட்டு போனதில்லை. என்னன்னா நீ சேமிச்சு கஞ்சத்தனம் பண்றேன்ட்டு உன் கையின் பிரயாசத்தை நீ ஏமாந்து போற. எதை செய்கிறாயோ அது உனக்கு திருப்பி தரப்படும். எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பா. சொல்லுங்க பார்க்கல, எதை நான் விதைக்கிறேனோ அப்ப நீ யாருக்கா கொடுக்குறேன்னா என்ன பண்ணப்படும்? உனக்கு யாராவது கொடுப்பாங்க. பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்கிறது அது பிச்சை. சொந்தக்காரங்களுக்கு இல்லைன்னு சொல்லி கொடுக்கறது பேர் பிச்சை கிடையாது. அதுக்கு பேர் உதவி. அதுக்கு பேர் என்ன? தானம் தர்மம் இல்ல, உதவி. சொல்லுங்க, நன்மை. பிச்சையாதுக்கு கணக்கு இல்லை. கொஞ்சமா கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவாங்க, என்ன இருக்கிறதோ வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனா சொந்தத்துக்கு 1 ரூபா 2 ரூபா கொடுத்து என்ன பண்ண முடியாது? அவங்களை சரி செட்ட முடியாது. உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய ஆசீர்வாதத்திலிருந்து பங்கு கொடுக்குற, அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுங்களா? எத்தனை பேர் உன் சொந்த பந்தங்களுக்கு நீ கொடுக்குற? இந்த 1 வாரம் போங்க, உன் தாய் தகப்பனை போய் பாருங்க. உன் சொந்த பந்தங்களுக்கு சும்மா போய் காசை கொடுங்களேன். எதுக்கு நீ கொடுக்குறேன்னு? இல்ல பிளஸ் பண்ண வச்சுக்கோ. உனக்கு சட்டை வாங்கினச்சு வாங்க முடியல வச்சுக்கோ, ஒரு சாரி வாங்கினச்சு வாங்க முடியல, ஒரு கம்மல் வாங்கி கொடுக்க, ஒரு 100 ரூபாய், ஒரு 50 ரூபாய். அது அவங்க எவ்வளவு ஆசீர்வதிப்பாங்க தெரியுங்களா? பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். நீ என்ன கஷ்டப்படுற வெளியே போய் சொல்லக்கூடாத விஷயம். நீ கஷ்டப்படுறது வெளியே சொல்லக்கூடாது. நீ வேதனைப்படுறது வெளியே சொல்லக்கூடாது. உன் கணவன் மனைவி பிள்ளைங்களுக்கு கூட நீ கஷ்டப்படுறது சொல்லக்கூடாது. உன் பிள்ளைங்களுக்கு கஷ்டத்தை சொல்லி வளர்க்கலாம், கஷ்டத்தோடே இருக்குன்னு சொல்லக்கூடாது. வெளியே போனா நீ கௌரவம். கர்த்தரை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒரு காரியம் இல்ல அதை போய் நான் வெளியே சொல்லுவேனா? 10 காரியம் நல்லது செஞ்சிருக்கிறார். விசுவாசி ஆமென் சொல்லுவேமே. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் கணவனை அடிச்சு குடிச்சு அன்னைக்கு சண்டை அடி, நீ அடுத்த நாள் அந்த சகோதரியை பாரு, ஐயோ நேத்தெல்லாம் சண்டை, என் கணவன் சரியில்லை. போன வாரம் பிரியாணி வாங்கி கொடுத்தாரு, போன வாரம் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்தாரு. நீ சொன்னியா? அதை சொல்ல மாட்டோம். என்னைக்கும் உன் வீட்டுக்குள் நடக்கிறது வெளியே சொல்லாத. அதை ஒரு தீர்மானத்தை எடுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம். உபாகமும் என்ன வசனம் அது? 28:12. அந்த ஆசீர்வாதம் உனக்குள்ள வரணும்னா மற்றவங்களுக்கு கடன் கொடுக்க கத்துக்குங்க. சும்மா சொந்த பந்தத்துக்கு என்ன, ஏழைக்கு கொடுக்குறவன் பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு என்ன தேவையில்லை? வட்டி கொடுக்கூடாது. பிச்சைக்காரங்க நான் கொடுப்பேன், நீ வட்டியை எடுத்துட்டு வரீங்கன்னா உனக்கு ஆசீர்வாதம் போயிடும். சொந்தத்துக்கு கொடுக்கணும், வட்டிக்கு இல்லாம கொடுக்காத. வசனம் சொல்லி, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய். அநியாய வட்டிக்கு விட்டு யாராவது பழைக்கிறவங்கன்னா இனிலேருந்து அதை விட்டுடுங்க. சொந்தத்துக்கு கேட்கறியா? கடனா கொடு. நீ கேட்கறது என்ன? திருப்பி எப்ப தருவ அடுத்து கேட்டுனே தான். அடுத்தது என்ன பண்ண மாட்டான். அது மத்தியிலையும் கேட்கறாங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு அர்த்தம். பாரு, உன்கிட்ட கேட்கறாங்கன்னா நீ ராஜா, உனக்கு 1000 தேவை, நீயே கஷ்டத்துல இருக்க. உன்கிட்ட ஒருத்தன் கேட்கறான்னா நீ 100 ரூபாய் நீ உன் சொந்தத்துக்கு நீ கொடுக்குற, ஹெல்ப் பண்றேன்னா
உன்னை கர்த்தர் அந்த மத்தியில் ராஜாவா வைத்திருக்கிற. எத்தனை பேர் இந்த சபையில இருக்கிறவங்க இந்த மாதம் ராஜாக்களா ராணியா இருக்க போறீங்க? கை வைத்து சொல்லுங்க, நான் ராஜாக்களாக, நான் ராணியாக இருக்க போறேன். சொன்னவங்க எல்லாம் இந்த வாரம் காசு கொடுக்கணும். யாருக்கு? உன் சொந்த பந்தத்துக்கு உதவி செய்யணும். நீயே கொடுக்கறதுக்கு என்ன கிடையாது சொல்லுங்க, வட்டி கேட்க கூடாது. உனக்கு கேட்டு வராங்களா, கடனுக்கு வட்டி கொடுத்து என்ன பண்ண, திருப்பி கொண்டு வா. திருப்பி கொடுக்கலையா பரவாயில்ல, வசனம் இந்த வசனத்தின் வீட்டில் படிச்சு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தேவன் நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எல்லா விதத்துக்கும் உங்க தேவன் வசனத்தை வச்சிருக்கிறார். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, அன்பின் தகப்பனே இன்னைக்கு வந்த வலது கையை உயர்த்துங்க. உன் கரங்களை ஆசீர்வதிக்கப்பட போகிறது. தேவ அபிஷேகம் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. உங்களோட அனாயிண்டிங் இறங்கும்படியே செபிக்கிறோம் அப்பா. உங்களோட வல்லமை இறங்கும்படியே செபிக்கிறோம். உங்களோட வல்லமை இறங்கும்படியே செபிக்கிறோம். உங்களோட வல்லமை இறங்கும்படியே செபிக்கிறோம். இந்த கரங்களை தொடுவீராக. இந்த கரங்கள் மத்தியில் தேவ வல்லமை இறங்கட்டும் அப்பா. அப்பா அநேக இடத்துல வாங்குற நிலைமையில இருக்கிற இந்த கரங்களை ஆசீர்வதிங்க. அநேகர் கைகளை ஆண்டவரே கடன் கொடுக்கத்தக்கதாக ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. வாங்கு கடனை கொடுக்க முதல் கிருபை தாங்க. இரண்டாவது, கடன் மற்றவர்களுக்கு கடன் கொடுத்து உதவ கிருபை தாங்க. இந்த கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். தூக்கப்பட்ட ஒவ்வொரு கரங்கள் மத்தியில் அக்கினி இறங்குகிறது. தேவ வல்லமைகள் இறங்குகிறது. கட்டப்பட்ட ஒவ்வொரு கரத்தின் கடன்களை கட்டுகள் உடைப்பீராக. கட்டுகள் அறுபண்டு போகட்டும். கட்டுகள் அறுபண்டு போகட்டும். உன் கைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தின் கட்டுகள் உடையட்டும். தேவ மகிமை இப்பொழுது இறங்கும்படியே ஜெபிக்கிறோம். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. என் கரங்களை ஆசீர்வதிப்பீராக. என் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. இந்த மாதம் முழுவதும் கைகள் கரையங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஓ ராமா சதடா அந்தடா கலாதடா. ஏற்ற காலத்துல ஒரு மழையின் ஆசீர்வாதத்தை உன் நினைவுகளை கர்த்தர் ஜெயமாய் மாற்றப் போகிறார். கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.